Hello friends, welcome back to my channel Meawcooking. Friends, நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு Meawcooking. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மசாலா ஸ்வீட் கார்ன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இன்றைக்கி 5 ஸ்வீட் கார்னை உரித்து வேக வச்சு எடுத்திருக்கேன். 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இன்றைக்கி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஓமப்பொடி 1 கப், மிளகுத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா. நான் இன்றைக்கி காஞ்ச மிளகாவை வறுத்து பொடி பண்ணி எடுத்திருக்கேன். கருவேப்பிள்ளை, 1 லெமன். வாங்க மசாலா ஸ்வீட் கார்ன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்ததில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்தா போதும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. அடுத்ததில் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருது. அடுத்ததில் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமெல்லாம் வர வேணாம், லைட்டாக வெந்தால் போதும். வெங்காயத்தை இது மாதிரி நீல வாக்கில் மெலிசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் இது மாதிரி அரைவேக்காடை வெந்தால் போதும். இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். அடுத்து சோம்புத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட மசாலா நல்லா ஒட்டி வரட்டும். சோம்புத்தூள் எதுக்கு சேர்க்குறோம்னா ஜீரண சக்தி ஆகிறதுக்கு தான். இது மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் வரை தக்காளி நல்லா வேகட்டும். அடுத்து உப்பு தேவையான அளவு. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் ரொம்ப வெந்துட வேணாம், அரை வேக்காடை வெந்தால் போதும். அடுத்து இதில் ஸ்வீட் கார்ன் சேர்த்துக்கலாம். நான் எடுத்து வச்ச எல்லா ஸ்வீட் கார்னையும் நான் இப்போ சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்வீட் கார்ன் எல்லா மசாலாவோடையும் நல்லா ஒட்டி வரட்டும். அடுத்து இதில் வறுத்து பொடி பண்ண காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலா ஸ்வீட் கார்ன் இப்போ ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக இது மேலே 1/2 லெமன் பிழிஞ்சுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம்.
இப்போ கடைசியாக இது மேலே கார்னிஷுக்கு வெங்காயமும் ஓமப்பொடியும் சேர்த்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சுவையான காரசாரமான மசாலா ஸ்வீட் கார்ன் இப்போ ரெடி ஆயிருச்சு. இந்த மசாலா ஸ்வீட் கார்ன் குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை மறக்காமல் எல்லோரும் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் மியா குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.